ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. தமிழ்ச்செல்வி சேது கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறமா வந்துட்டு அவங்க வீட்டு, அதாவது சேது வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு தாமரை அந்த பக்கமா போறாங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தாமரை உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு தமிழ்ச்செல்வி வந்து எல்லாத்தையும் வர சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு அவ பெரிய இவளா, அவ கூப்பிட்டா எல்லாரும் போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாமரை வந்துட்டு இல்ல கையில குழந்தைய வச்சுட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைய எந்த குழந்தைய வச்சிருக்கா அவ? சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிய போறாங்க. போனா தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, என்னமோ குழந்தையே இல்லாம தான் நீ இருக்க போற அப்படின்னு சொன்னீங்க. இங்க பாருங்க என் பொண்ணு மீனாட்சி என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சியா? மீனாட்சி எப்படி உன்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கறாங்க. ஏன் என்கிட்ட வர முடியாதா? என் பிள்ளை எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க முன்னாடி இருந்த தமிழ்ச்செல்வின்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி குழந்தைய எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்க சேது, ராஜாங்கம் எல்லாமே கிளம்புறாங்க. இந்த கேப்ல ஐஸ்வர்யா என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம இன்னும் 2, 3 நாளைக்கு இங்க இருந்துட்டு போலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்றாங்க. ஆனா சேது வந்துட்டு இல்ல, குழந்தை இல்லாம என்னால இங்க இருக்க முடியல. முதலாவது மீனாட்சி இருந்தா, இல்லாட்டினா அழகர் யாராவது ஒருத்தர் என் கூட இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப யாருமே இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ராஜாங்கம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்விக்கு என்ன ஒரு திமிரு, குழந்தைய வந்து இப்படி வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களாலதான் தமிழ்ச்செல்வி பண்ணது எனக்கு பிடிக்கலதான், ஆனா நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சேது பண்ணேன்? நமக்கு எப்படி இருந்தாலும் அழகர் நம்ம கூட தானே இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்படி இல்ல, அவ அங்க வந்துட்டு அப்படி எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அங்க வந்து குழந்தைய வாங்கிட்டு போறா. அது காரணம் யாரு? நீங்க தானே. அந்த குழந்தை அழகர் அங்க இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது தானே. இனிமே என் விஷயத்துல, குழந்தை விஷயத்துல நீங்க எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிடுறாரு. சோ இதை கேட்டு ஈஸ்வரி என்ன இப்படி சேது பேசிட்டு போறானே அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு சேதுவும் அழகரை கொஞ்சுறாரு. அவங்க மோகனா கிட்டயும் சொல்றாங்க, இப்படி பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர மாதிரி இனிமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.